ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயில் பாத் வந்து வீக்லி ஒன்ஸு இல்லைனா மந்த்லி ஒன்ஸு எல்லோரும் எடுத்துக்கணும். இன்றைக்கி ஆயில் பாத் எடுக்கிறதுக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் ஒமேகா ஃபேட் அதிகமாக இருக்குது. நல்லெண்ணெய் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை கம்மி பண்ணி குளிர்ச்சியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியோட ஸ்ட்ரெச்சரை நல்லா வச்சுக்கும், முடியோட திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். நல்லெண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம பூண்டை சேர்த்திக்கணும். பூண்டு ஏன்னா பூண்டில் இருக்கிற ஆன்டி ஃபங்கல் நம்ம ஹேரில் இருக்கிற ஹேர் ஃபாலிக்கலை டைட்னிங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற பாக்டீரியா ஜெர்ம்ஸை கிளியர் பண்ணி நம்ம ஸ்கேல்பை நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கும். அடுத்து ஒரு 7லேருந்து 8 குருமிளகை அதோட சேர்த்திக்கணும். குருமிளகுல விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால அது நம்ம ஹேரில் இருக்கிற டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பையும் ஹேரையும் க்ளீனாக வச்சுக்கும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது கூட குருமிளகையும் பூண்டையும் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது உங்கள் ஸ்கேல்பிலையும் ஹேர்லேயும் அந்த ஆயிலை நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் கை கால் உடம்புலையும் தேய்ச்சி 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணக்குள்ளார ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக சீயக்காய் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஷாம்பில் இருக்கிற கெமிக்கல்னால இந்த ஆயில் பாத்தோட நன்மை நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும். உடம்புலையும் நீங்கள் ஆயில் வச்சுருப்பீங்க, உடம்புக்கு சோப்பையோ இல்லை பாடி வாஷையோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக கடல மாவையும் பாசிப்பருப்பு மாவையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூட ரா மில்கையோ இல்லை ரோஸ் வாட்டரையோ பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேடிஸாக இருந்தாக்கா அது கூட கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ஸாக இருந்தால் மஞ்சத்தூளை ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குளிக்கும்போது இந்த ஆயில் பாத்தோட முழுமையான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.